வாழ்க்கை பூமியில் எப்படித் தோன்றியது? வணக்கம் நண்பர்களே, இது 360 Thoughts. இன்று நாம் மிகப்பெரிய கேள்விக்கு பதில் காணப்போகிறோம். இதுவரை நாம் மின்னல் கடல் நீரின் மீது ஏற்படுத்திய மின்சார தாக்கம் மூலம் வாழ்க்கை தொடங்கியது என்கிற கருத்தை கொண்டுள்ளோம். ஆனால் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தின் புதிய ஆராய்ச்சி வாழ்க்கை தொடங்கிய மர்மத்தை புதிய கோணத்தில் விளக்குகிறது. இந்த ஆராய்ச்சியானது பெரிய மின்னல்களால் மட்டும் அல்ல, குட்டியான மின்சார தாக்கங்களாலும் வாழ்க்கை தொடங்கியிருக்கலாம் என்ற கருத்தை முன்வைக்கிறது. அதற்கு மைக்ரோ லைட்னிங் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆராய்ச்சி மற்றும் கருத்தை பற்றி முழுவதும் இங்கு பார்ப்போம். 1950இல் விஞ்ஞானிகள் மில்லர் மற்றும் யூரே ஒரு பரிசோதனை செய்து பார்த்தார்கள். அதில் நைட்ரஜன், மெத்தேன், ஹைட்ரஜன் மற்றும் நீரின் மீது மின்னலின் தாக்கத்தை உருவாக்கினர். இந்த மின்னல் தாக்கம் சில முக்கிய வேதிப்பொருட்களை உருவாக்கியது. அதில் ஒன்று அமினோ அமிலங்கள் எனப்படும் உயிரின் அடிப்படை பொருட்கள். இந்த ஆராய்ச்சி வாழ்க்கை எப்படி தொடங்கியதென்பதற்கு மிக முக்கியமான விளக்கமாக கருதப்பட்டது. ஆனால் இந்த ஆராய்ச்சியின் மீது பல கேள்விகள் எழுந்தன. கடல் மிகப்பெரியது, அதனால் கடலின் முழு பரப்பின் மீதும் மின்னல்கள் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு சில நொடிகள் மட்டுமே படும் மின்னல் இந்த மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? இதுதான் கேள்வியாக இருந்தது. இதற்கு பதிலாக ஸ்டான்ஃபோர்ட் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு புதிய கோணத்தை முன்வைத்துள்ளனர். அதுதான் மைக்ரோ லைட்னிங். ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சியில் தண்ணீர் துளிகள் பிளந்தபோது பெரிய துளிகளுக்கு பாசிட்டிவ் சார்ஜும் சிறிய துளிகளுக்கு நெகட்டிவ் சார்ஜும் உருவாகின்றன. இந்த இரண்டு சார்ஜுகள் ஒன்றுக்கொன்று மீண்டும் ஒன்று சேரும் போது மிக சிறிய அளவில் மின்சார தாக்கம் ஏற்படுகிறது. இது ஒரு மின்னல் போலவே செயல்படுகிறது. இந்த மின்சார தாக்கத்தால் உயிரின் அடிப்படை மூலக்கூறுகளான யூரேசில், ஹைட்ரோஜன் சயனைடு மற்றும் கிளைசின் போன்றவை உருவாகின்றன. மிக பழமையான பூமியில் இதுபோன்ற மைக்ரோ லைட்னிங் எங்கு நிகழ்ந்திருக்க வாய்ப்புள்ளது? பரந்த கடல்களில் மின்னல் தாக்கத்தை விட அருவிகள், கடலலைகள் மற்றும் பாறைகளில் விழும் தண்ணீரின் மூலக்கூறுகள் பிரிந்து இணையும் போது இந்த மைக்ரோ லைட்னிங் தொடர்ந்து நிகழ்ந்திருக்கலாம். அப்போது ஏற்பட்ட இந்த மின்சார தாக்கம் கார்பன் நைட்ரஜன் பிணைப்புகளை உருவாக்கியுள்ளது. இந்த பிணைப்புகள் உயிரின் அடிப்படை அமைப்புகளில் ஒன்றாகும். இந்த மைக்ரோ லைட்னிங் எங்கேயும் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். அதனால் இது மிகவும் பரவலாக இருந்திருக்க வாய்ப்பு உள்ளது. அதற்கேற்ற துல்லியமான சூழ்நிலைகள் இருந்ததால்தான் வாழ்க்கை தோன்றியது எனலாம். மின்னல் தாக்கம் மிக அரிதாக ஏற்படும். ஆனால் வாழ்க்கையை உருவாக்க வேண்டிய மூலக்கூறுகள் தொடர்ச்சியான தாக்கத்தால் உருவாக வேண்டும். மின்னல் தவிர அன்றைய பூமியில் தொடர்ந்து செயல்பட்ட ஒரு சக்தி தேவை. அதுதான் இந்த தண்ணீர் துளிகளின் மின்சார தாக்கம். அது மட்டுமல்லாமல் கடலின் பரப்பளவு மிகவும் பெரியது. ஒரு மின்னல் தாக்கம் ஒரே இடத்தில் மட்டும் தாக்கும். அதனால் முழு கடலில் உள்ள மூலக்கூறுகளை உருவாக்க இயலாது. ஆனால் தண்ணீர் துளிகள் எல்லா இடங்களிலும் இருந்தன. அதனால் வாழ்க்கை தோன்ற மைக்ரோ லைட்னிங் சிறந்த விளக்கமாக உள்ளது. இந்த யோசனை மற்ற கோள்களில் வாழ்க்கையை தேடும் ஆராய்ச்சிகளுக்கும் புதிய வழிகளை காட்டுகிறது. நீருடன் கூடிய கோள்களில், அருவிகள், குகைகள் அல்லது நீர் சிதறும் இடங்களில் இந்த மைக்ரோ லைட்னிங் நிகழ வாய்ப்பு அதிகம். அதனால் அவ்விடங்களில் வாழ்க்கை தோன்றியிருக்கக்கூடும். பூமியில் மட்டுமல்லாமல் எங்கும் நீர்த்துளிகள் இருந்தாலே வாழ்க்கை உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது. இது வாழ்க்கை தோன்றிய மர்மத்தை உலகளாவியதாக மாற்றுகிறது. தண்ணீர் துளிகள் மிகவும் சாதாரணமானவை போல தோன்றினாலும் அவற்றின் சக்தி மிக அதிசயமாக உள்ளது. ஸ்டான்ஃபோர்ட் விஞ்ஞானிகள் தண்ணீர் துளிகள், ஹைட்ரோஜன் பெரோக்சைடு போன்ற வேதிப்பொருட்களையும் உருவாக்க முடியும் என்று கண்டுபிடித்துள்ளனர். இந்த புதிய தகவல்கள் நமக்கு என்ன சொல்கின்றன? வெறும் துளிகளும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நீரின் சலனம் ஒரு உயிரின் தோற்றத்திற்கு வழிவகுக்க முடியும். இந்த ஆராய்ச்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மில்லர் யூரே பரிசோதனைக்கு இது ஒரு சவாலா, அல்லது அவர்களின் கூற்றை புதிய ஆராய்ச்சி மேலும் வலுப்படுத்துகிறதா? தண்ணீர் துளிகள் வாழ்வியல் அடிப்படையான மர்மங்களை தீர்க்க உதவியிருக்கிறதா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் பிடிக்குமா? அப்படியென்றால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்துடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.